8.5 கோடி தமிழர்களுடைய ஏக பிரதிநிதியாக உலகம் போற்று தலைவர் நரேந்திர மோடி அவருடைய அமைச்சரவையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய எங்களுடைய அன்பு சகோதரர் முன்னாள் மாநில தலைவர் முனைவர் மாண்புமிகு மத்திய இணையமைச்சர் டாக்டர் எல் முருகன் அவர்களை வருக வருகவென்று அன்போடு வரவேற்கிறேன். மேடையில் வீற்றிருக்கக்கூடிய அனைத்து தலைவர்களின் பெயரை அமைச்சர் அவர்கள் பேச இருக்கிற காரணத்தினால் அனைவரையுமே நாம் வரவேற்று, இந்த ஞாயிற்றுக்கிழமை தினம் என்பது ஓய்வு தினம் எல்லோருக்குமே. பொதுவாக இப்பொழுதெல்லாம் கூட்டம் வைத்தால் ஞாயிற்றுக்கிழமை வைக்காதீர்கள் என்றுதான் நிர்வாகிகள் சொல்கிறார்கள். அப்படி ஒரு ஞாயிற்றுக்கிழமையாக இருந்தாலும் கூட இங்கே ஆயிரக்கணக்கிலே ஒன்று கூடியிருக்கிற அன்பு சொந்தங்களுக்கு அன்பான வணக்கத்தையும் வரவேற்பையும் தெரிவித்துக் கொள்கிறேன். பட்ஜெட் விளக்க பொதுக்கூட்டம் இருந்தாலும் இந்த மாநிலத்திலே சிலர் பேசிக் கொண்டிருப்பதற்கு பதில் சொல்ல வேண்டியது நமது கடமை. பட்ஜெட்டை பற்றி பேசுவதற்கு நமக்கு மத்திய அமைச்சர் அவர்கள் நாடாளுமன்றத்தில் வீர தமிழச்சி நிர்மலா சீதாராமன் அவர்கள் பட்ஜெட் கூட்டத்தில் அந்த பட்ஜெட்டை பதிவு செய்கிற பொழுது அங்கே உடனிருந்து அதை பார்த்து ரசித்த அமைச்சர் அவர்கள் வந்திருக்கிறார்கள். தெளிவாகவே அதை பற்றி பேசுவார்கள். சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால் 20 லட்சம் கோடியிலே தொடங்கிய பாரதிய ஜனதா கட்சியின் மத்திய அரசு பட்ஜெட் இன்றைக்கு 50 லட்சம் கோடியாக உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அதுதான் பாரத பிரதமர் நரேந்திர மோடியினுடைய ஆட்சி. அதே பூமி, அதே அரசியல் கட்சிகள், அதே நாடாளுமன்ற உறுப்பினர்கள், அதே சட்டமன்ற உறுப்பினர்கள். ஆனால் காங்கிரசும் திராவிட முன்னேற்ற கழகமும் மத்திய பட்ஜெட் போடுகிற பொழுது வெறும் 18 லட்சம் கோடி 20 லட்சம் கோடிக்கு போட்ட ஆட்சியை இந்த 11 ஆண்டுகளில் ஏறத்தாழ 55 லட்சம் கோடிக்கு உயர்த்தி இருக்கிற பெருமை நரேந்திர மோடி அவர்களுக்கு தான் சாரும். உலகில் எந்த நாட்டிலும் இவ்வளவு விரைவான ஒரு வளர்ச்சி கிடைத்திருக்கவே கிடைக்காது. என்ன கொடுக்கவில்லை ஏழை எளிய மக்களுக்கு? இருக்க இருப்பிடம், ஆரோக்கியத்திற்கு ஆயுஷ்மான் பாரத், 100 நாள் வேலை திட்டத்திற்கு முழுமையான சம்பளம் தமிழகத்திற்கு மட்டும் 69 லட்சம். வீட்டிலே கழிப்பறையை பயன்படுத்துங்கள் என்று வாய்ச்சொல்லில் சொல்லவில்லை, இந்த நீ கட்டிக்கொள் என்று சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்கும் 12,500 ரூபாய் கொடுத்து 61 லட்சம் கழிப்பறைகளை கட்டி கொடுத்திருக்கிறார். தமிழ்நாட்டிற்கு 11 லட்சம் வீடுகளை கட்டி கொடுத்திருக்கிறார். 41 லட்சம் இலவச கேஸ் இணைப்பை கொடுத்து அடுப்பூதும் பெண்கள் இன்றைக்கு தமிழ்நாட்டில் இல்லை. எல்லோருமே கேஸ் லைட்டரை பற்ற வைத்துதான் சமைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த சாதனை தமிழ்நாட்டிற்கு கொடுத்தது பாரத பிரதமர். விவசாயிகளுடைய கடனை தள்ளுபடி செய்வோம் என்று நாடகம் நடத்திக் கொண்டிருக்கிறது நாட்டிலே. தமிழ்நாட்டிலே 42 லட்சம் விவசாயிகளுக்கு ஆண்டுக்கு 6,000 ரூபாய் கொடுக்கிற தலைவர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்கள். 10,000 ரூபாய் தெருவோர வணிகர்களுக்கு, சாதாரண இட்லி சுட்டு விடுகிற, பூக்கட்டி விற்கிற, மீன் விற்கிற, காய்கறி விற்கிற அனைத்து பேருக்கும், சாலையோரத்தில் வியாபாரம் செய்யக்கூடியவர்களுக்கு 10,000 ரூபாய் பதிந்து வைத்தால் போதும். அவர்களுக்கு குறுஞ்செய்தி வருகிறது, பணம் தயாராகிவிட்டது, வாங்கிக் கொள்ளுங்கள் என்று சொல்ல சரித்திர சாதனையை இந்த தமிழ்நாட்டில் நிறுத்தியவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அனைத்து ஏழை மக்களும் நீ பேங்குக்குள்ள போ, இந்த பேங்க் ஓம் பேங்க், இந்த பேங்க் காங்கிரஸ்காரன் பேங்க் இல்ல, மக்கள் பேங்க், உனக்கு நான் அக்கவுண்ட் தொடங்கி தர்றேன்னு சொல்லி ஜாமீன் கையெழுத்து போட்டு தமிழ்நாட்டில் மட்டும் 1,14 லட்சம் 1,14 லட்சம் வங்கி கணக்கு தொடங்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். ஏறத்தாழ 47 லட்சம் வீடுகளுக்கு ஜல்ஜீவன் திட்டம் என்று சொல்லக்கூடிய திட்டத்தில் தமிழகத்தில் மட்டும் வீடுகளுக்கு நேரடியாக குடிநீர் இணைப்பை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அரசு ஊழியர்களுக்கு மட்டும்தான் ஓய்வூதிய திட்டமா, பென்ஷன் திட்டமா? ஏழை மக்களுக்கும் பென்ஷன் திட்டத்தை கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள்.
செல்வமகள் திட்டம், செல்வமகன் திட்டம் என்று சொல்லி ஏழை குடும்பத்தைச் சேர்ந்த நம் குழந்தைகளுக்கு ஒரு எதிர்கால திட்டத்தை உருவாக்கி கொடுத்தவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். இலவச அரிசி என்று சொல்லி தமிழக மக்கள் ஏறத்தாழ 2,18,00,000 ரேஷன் கார்டுகளில் 1,62,00,000 ரேஷன் கார்டுகள் 20 கிலோ அரிசி, அதில் ஒரு பகுதி 30 கிலோ அரிசி இலவசமாக பெற்று செல்கிறார்களே ரேஷன் கடையில். அந்த அரிசியை ஒரு பைசா கூட மாநில அரசிடம் வாங்காமல் கொடுத்து கொண்டிருப்பவர், ஆண்டுக்கு 38 லட்சம் டன் கொடுக்கிற அரிசியை கொடுப்பவர் மத்திய அரசு, பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். என்ன கொடுக்கல ஏழை மக்களுக்கு? இந்த திட்டங்கள்லாம் முன்னாடி இருந்துச்சா? ஓய்வூதிய திட்டம், மருத்துவ திட்டம், மக்கள் மருந்து கடைகள். இப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறீங்களே முதலமைச்சர் அவர்களே, முதல்வர் மருத்துவ கடை, முதல்வர் மருந்து கடைங்கிறீங்க. உங்களுக்கு முன்னாடி நம்ம ஆரம்பிச்சு 3 வருஷம் ஆகுது மக்கள் மருந்து கடை. அந்த பிரதம மந்திரியுடைய மக்கள் மருந்து கடையை பார்த்து நீங்க இப்ப ஸ்டிக்கர் ஒட்டுறீங்க. எல்லாமே கொடுத்தாச்சு ஏழை மக்களுக்கு. இன்னும் என்ன வேண்டாலும் கொடுக்க தயாரா இருக்காங்க. ஒரு பணக்காரனுக்கு என்ன வசதி அடிப்படைகள் இருக்க வேண்டுமோ அத்தனையும் இன்றைக்கு ஏழை மக்களுக்கு இருக்கிறது. ஒரு சகோதரி இங்க இருந்து திருநெல்வேலிக்கு ஒரு 500 ரூபாய் அனுப்பணும்னா அவங்க பேங்க் அக்கௌண்ட் ஜிபேல பணம் அனுப்பிட்டு இருக்காங்க. இன்டர்நெட் கனெக்ஷன் ஃப்ரீ. எல்லா வசதிகளும் பணக்காரர்களுக்கு இருக்க அத்தனை வசதிகளும் ஏழை மக்களுக்கு. பொய் பொய் பித்தலாட்டம், பொய் பித்தலாட்டம். முதலமைச்சர் வேஷம் போட்டு தானே கேள்வியும் சொல்லுகிறார், நானே பதிலும் சொல்கிறேன் என்று சொல்லி வேஷம் போட்டு இன்றைக்கு மேக்கப் போட்டு அவர் சொல்லிக் கொண்டிருக்கிறார். பெரிய அநியாயம். 34,000 கோடி ஜிஎஸ்டி வருவதற்கு முன்பாக தமிழகத்தினுடைய வருவாய். ஜிஎஸ்டியில் வாங்கன்னு எல்லாரும் சொல்லும் போது எல்லாம் வந்தாங்க. இன்றைக்கு அதே வரி வருவாய் தமிழ்நாட்டிற்கு 64,000 கோடி, 2 மடங்கு ஆகியிருக்கிறதே. தென்னரசு மறுப்பாரா? முதலமைச்சர் மறுப்பாரா? உதயநிதி மறுப்பாரா? தமிழகத்தின் உரிமைகளை காக்கக்கூடிய தலைவர் நரேந்திர மோடி. ஜல்லிக்கட்டுக்காக மெரினா புரட்சி நடத்தி காட்டினார்கள் இளைஞர்கள். அந்த ஜல்லிக்கட்டை காங்கிரஸ் திமுக படுகுழி தோண்டி புதைத்த ஜல்லிக்கட்டை மீட்டெடுத்து தமிழகத்திற்காக கொடுத்த தலைவர் பாரத பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள். அப்படிப்பட்ட சாதனைகளை எல்லாம் கொடுத்திருக்கிறோம். ஏன் இதை சொல்கிறேன் என்று சொன்னால், பட்ஜெட்ல தமிழ்நாடுக்கு என்ன இருக்கு? என்ன சொன்னாரே, குஜராத் பேர் இருக்கா, மகாராஷ்டிரா இருக்கா, உத்தரப்பிரதேசம் இருக்கா? அப்ப எவ்வளவு அப்பாவித்தன மக்களை எவ்வளவு முட்டாளாக நினைக்கிறீர்கள்? தமிழ்நாடு என்று பேர் இல்லை என்று சொல்லி 50 லட்சம் கோடியில தமிழ்நாட்டுக்கு என்ன பங்கோ அந்த திட்டங்களுக்கெல்லாம் வரும். இப்ப இந்த பட்ஜெட்டுக்கு முதல் வருஷம் பாருங்க, இந்தியா முழுவதும் நெடுஞ்சாலை போடுறோம். இந்தியாவிலேயே அதிக தூரம் ஹைவேஸ் போட்டது 2646 கிலோமீட்டர் தமிழ்நாட்டுக்கு. அமைச்சர் அவர்கள் இதெல்லாம் பேசுவாங்க. அமைச்சர் ஏற்கனவே புதுச்சேரியில் வந்து பட்ஜெட்டை பற்றி விளக்கமான ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை கொடுத்தார்கள். 2 சந்தோஷமான விஷயம். நாங்கள் டெல்லிக்கு பணியாற்றுவதற்கு ஒரு 25 பேர் ஒரு குழுவாக சென்றிருந்தோம். அங்கே எங்களுக்கு வழிகாட்டக்கூடியவர் அமைச்சர் தான். காலையில் அமைச்சர் வீட்டுக்கு போகணும், டிஃபன் ரெடியாக இருக்கும், சாப்பிடணும், எங்கெல்லாம் போகிறீங்க, என்ன பண்ணுறீங்க, எங்கே பண்ணிகிட்டு இருக்கீங்கன்னு நைட்டு வந்து ரிப்போர்ட் கொடுக்கணும். அதே மாதிரி தொடர்ந்து ஒரு 13-14 நாட்கள் எங்களெல்லாம் ஒரு வாத்தியார் மாதிரி எங்களை பார்த்து டெய்லி வேலை வாங்கி 27 ஆண்டுகளுக்கு பிறகு டெல்லியில பாரதிய ஜனதா கட்சி வெற்றிக்கு அமைச்சர் அவர்களும் ஒரு பங்கு காரணம் என்று சொன்னால் மிகையாகாது. அப்படிப்பட்ட தலைவர் நேற்றைக்கு காசி தமிழ் சங்கத்தை பாரத பிரதமர் வாழ்த்தி, காசி சார்பாக யூபி முதலமைச்சர் வந்திருக்கிறார், தமிழகத்தின் சார்பாக நம்ம முருகன்ஜி அங்க போயிருக்கிறார். எவ்வளவு பெருமை! நேற்று தொடங்கி வச்சுட்டு அந்த புண்ணியத்தோட இங்க வந்திருக்காரு. அந்த புண்ணியம் நம்ம எல்லாருக்கும் சேரும். அவர் நல்லா பார்த்துக்குங்க. மும்மொழி திட்டம் வெக்கமா இருக்குங்க. பத்திரிகை தொலைக்காட்சிகள் கூட பொய் செய்தியை போடுறாங்க. இந்திங்கிற வார்த்தை தேசிய கல்விக் கொள்கையில, புதிய கல்வி திட்டத்தில் ஒரு இடத்துல கூட கிடையாது. ஆனா இன்னைக்கு மாலை பத்திரிகைகளை பார்க்கிறேன், இந்தி படிச்சா தான் தர்மேந்திர பிரதான் சொல்லிட்டாரு நிதி கொடுப்போம்னு சொல்லி. பொய், பித்தலாட்டம். நம்ம ஊர்ல தெலுங்கு பேசுற மக்கள் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. இன்னைக்கு மேடையில் எத்தனை தலைவர்கள் இருக்காங்க தெலுங்கு பேசக்கூடிய மக்கள். மலையாளம் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை லட்சம் பேர் இருக்காங்க. கன்னடம் பேசக்கூடிய மக்கள் தமிழ்நாட்டில் எத்தனை பேர் இருக்காங்க. இப்படி மலையாளம், தெலுங்கு, கன்னடம் எந்த மொழியாக இருந்தாலும் ஏதாவது ஒரு மொழி குழந்தைகளை கற்றுக்கொள்ள விடுங்கள் என்று
மத்திய அரசு சொல்வதை திரித்து இந்தி எதிர்ப்பு போராட்டம், இந்தியை இந்தினே நாங்க சொல்லலையா, நீதாயா இந்திங்கிற. தமிழ்நாட்டில் 58,000 மெட்ரிகுலேஷன் பள்ளியில இந்தி சொல்லி கொடுத்துட்டு இருக்கான். எவனாவது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கல்வி அமைச்சர் இந்த பொய்யா சொல்லக்கூடிய பொய்யாமொழி சொல்ல முடியுமா? 58,000 ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்குறாங்க. அந்த ஸ்கூல்ல இந்தி சொல்லி கொடுக்கலன்னா கவர்மெண்ட் ஸ்கூலுக்கு போறேங்கிறான், எனக்கு வேண்டாங்கிறான். நீ இந்தி படி, தெலுங்கு படி, கன்னடம் படி. அட பாவிகளா, பாரத பிரதமர் இந்தியா மட்டுமல்ல உலகம் எங்கே சென்றாலும் தமிழ் தமிழ் தமிழ்னு பேசுறாரு. இந்தியா முழுவதும் 10,000 குழந்தைகளை உட்கார வச்சுட்டு தமிழை படிங்க, சமஸ்கிருதத்தை விட தொன்மையான மொழி தமிழ் அப்படின்னு சொல்லி கொடுக்கிறாரு. உங்க காதுக்கு உங்க கண்ணுக்கு தெரியலையா? இதனால என்ன ஆகும்? இந்த மும்மொழி திட்டம் இந்தியா பூரா வரும்போது பல்வேறு மாநில குழந்தைகள், ஏற்கனவே பிரதமர் சொல்லிட்டு இருக்காரு, நம்ம தாய்மொழி இந்தி பேசுறோம், ஆங்கிலம் பேசுறோம், 3வது மொழியா தமிழ் படிச்சா என்னன்னு ஆசைப்படுவாங்களா மாட்டாங்களா? அப்ப நம்ம தமிழ் வளர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இல்லையா? மறுபடியும் போராட்டம் வெடிக்குமா? உரசி பார்க்காதீங்க. ஆளாளுக்கு உதயநிதியிலிருந்து முதலமைச்சர்லேருந்து சீமான்லேருந்து எல்லாரும் புலம்ப ஆரம்பிச்சாச்சு. இவங்களுக்கெல்லாம் அடுத்து ஒரு இந்திய எதிர்ப்புங்கிற ஒரு போராட்டம் கை கொடுக்கணும்னு நினச்சி கற்பனையில் வாழாதீங்க. அன்னைக்கு உங்களை எதிர்த்து போராட ஆள் இல்லை. ஆனால் ஒவ்வொரு தமிழனுக்கும் எல்லா மொழியும் முக்கியம் என்பதை சொல்லிக் கொடுப்பதற்கு, அவர்களுக்கு ஊக்கப்படுத்துவதற்கு இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சி இந்த தமிழகத்தில் இருக்கிறது என்பதை நீங்கள் மறந்து விடாதீர்கள். மாநில தலைவர் அண்ணாமலை நேற்றைக்கு முன்தினம் 2 தினங்களுக்கு முன்பாக திருவாவணியில் பேசினார். அறிவாலயத்தின் ஒவ்வொரு செங்கலையும் உருவுகிறவரை நாங்கள் விடமாட்டோம். 35 அமைச்சர்களையும் ஊழல் செய்த அமைச்சர்களை சிறைக்கு அனுப்புகிறவரை விடமாட்டோம் என்று சொன்னார். அப்படி உறுதியோடு நெஞ்சுரத்தோடு தமிழகத்தில் மாற்றத்தை கொடுப்போம். கால் ஒன்ற முடியாது, வேறொன்ற முடியாது என்று சொல்லி கிண்டல் செய்த நீங்கள் இன்றைக்கு எப்படியாவது பயந்து இன்றைக்கு முதலமைச்சர் பேசுகிறார். அதிமுகவுடன் கள்ள கூட்டணி, எங்கள் கூட்டணி கட்சிகள் பேசுவதை நான் பெரிதாக எடுத்துக்கொள்வது. ரெண்டு கோல் போட பார்க்கிறார். ஒன்று, பாஜக பெரிய கூட்டணி அமைத்து விடக்கூடாதுன்னா ஒரு பயம், மனசுல இருக்க பயம். இன்னொரு பக்கம் கூட்டணி கட்சி எவனை விட்டுட்டு ஓடிடக்கூடாதுங்கிற பயம். இப்படி இன்றைக்கு பாஜகவை பார்த்து பயந்து கொண்டிருக்கிறீர்கள். ஏனென்று கேட்டால் கடந்த தேர்தலில் 80 லட்சம் வாக்குகளை பெற்ற கட்சியாக இன்றைக்கு பாஜக இருக்கிறது. 12 பாராளுமன்ற தொகுதிகளில் நமது அமைச்சர் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி உட்பட, வினோஜ் அவர்கள் போட்டியிட்ட தொகுதி உட்பட 12 பாராளுமன்ற தொகுதிகளில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்தை பிடித்திருக்கிறது. 81 சட்டமன்றத்தில் நமது தேசிய ஜனநாயக கூட்டணி 2வது இடத்தை பெற்றிருக்கிறது. நமது வளர்ச்சியை பார்த்து மிரண்டு போய் எதிர்காலம் இவர்களுக்கு எப்படி இருக்கும் என்பதை தெரிந்து கொண்டு 2026 திமுக கூட்டணி கட்சிகளை தோற்கடிக்க முடியும் என்பதில் உறுதியாக இருக்கிறோம். ஏன் என்று கேட்டால் ஆடி போய் இருக்கிறார்கள். 16 அமைச்சர்கள் மீது வழக்கு, என்ன வேண்டுமா நடக்கலாம். பாதி அமைச்சர்கள் ஜாமீன்ல இருக்காங்க. பல அமைச்சர்கள் மீது ஜட்ஜி வந்து வழக்கு போட்டுட்டு இருக்காரு. அப்படிப்பட்ட நிலையில திமுகவை வெல்வோம், தமிழகத்துக்கு மாற்றம் தருவோம் என்று சொல்லி உறுதியேற்போம். அதற்காக உழைப்போம். நன்றி, வணக்கம்.